நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த தீவிரவாதம் தாக்குதல் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தினாரா? அதிமுக கலந்துக்கினாங்களா? இல்லை. ஏன்? கூட்டணி ஒன்றுக்குள்ள ஒன்று குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு போராட்டம் நடத்துறாருன்னும் போது நம்ம போய் கூட கலந்துக்க வேணாமா? அண்ணாமலை அவர்கள் சிவகிரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. நயினார் ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கமா அப்படிங்கிற கேள்வி. அந்த எண்டில் அவர் காட்டுன்னு 6 அடிக்கிறாரு, இந்த எண்டில் இவர் 4 அடிக்கிறாரு. சந்தோஷப்பட்டு போங்களேன். இதில் ஏன் உருவை கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா? இப்படிலாம் நீங்கள் குழப்பம் பார்க்குறீங்க. மானிமா அப்படின்றது ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் சென்டர். அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க, இல்லை கொடுக்காம இருக்கலாம். அங்கே நீங்கள் ப்ராமினென்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க டிஎம்கேல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உடனே ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. அப்படிதானே இருக்குது. சீமான் கட்சிக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க, ரெண்டு ஒண்ணு தானா? சீமானுடைய இன்டர்ன்ஷிப் வேற மாதிரி, இங்க வேற மாதிரி. டிஎம்கே எதிர்ப்பு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம கட்சியில சேர்த்திக்கலாம், நம்ம கூட்டணி சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடியோட கணக்கா. இப்போ சீமான், விஜய் இவங்க 2 பேர்த்த பற்றியும் பெருசாக விமர்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு ஆணையம் வந்திருக்கிறதா தகவல் இருக்குது. இது மாதிரி இந்த சிந்து நதி தண்ணீரை நிறுத்தக்கூடாது. அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அது பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் இருக்கும் நாடு அப்படின்றதுனால மோடி அதை அழிக்க துடிக்கிறார் அப்படின்லாம் பேசியிருந்தார். இவரை சேர்த்துக்க போறீங்களா நீங்கள்? அவர் இன்கன்சிஸ்டன்ட். எப்போ ஒன்றா எதை ஒன்றா பேசுவார். அவர் யாரோடையும் கூட்டணி சேர்க்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? பாஜக சார்பா 40 சீட்டு கேட்குறாங்க அப்படின்னாலுமே இவங்க தரதுக்கான சூழல் அவங்க இருக்காங்களா, தருவாங்களா? அப்புறம் ஏன் அங்கே போறீங்க? மறுபடியும் பேரம் பேசி 20 போதும், 25 வச்சுக்கோங்க அப்படின்னாங்கன்னா 10 கொடுத்தா கூட வாங்கிப்பாங்கப்பா. ஏன்னா அவங்களாம் தியாகி ஆயிட்டாங்க. அப்போ திமுகவே ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், எங்களுக்கு நீங்கள் சீட்டே கொடுக்காட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? சமீபத்தில் விஜய் கட்சியிலேருந்து இளைஞர் அணியில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க விலகிட்டாங்க. ஒரு பெண் விலகியிருக்காங்க. ரசிகராக இருந்தேன், பதவி தரல, தொண்டனா இருந்த பதவி தரலன்னு விலகியிருக்காங்க. இப்போ அவங்க கட்சியிலிருந்து விலகுகிறேன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கட்சியில் என்னவா இருந்தாங்க? இப்போ என்ன அவங்க விலகி வந்துட்டதுனால அப்படியே தாவேகா டமால்னு உடஞ்சிட்டுதா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். இந்த பஹல்காம் தாக்குதல் குறித்து சென்னையில் பாஜகவின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. நயினார் அவர்களுடைய தலைமையில் சில கலந்து கொண்டு வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் சிவகிரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு கொலை சம்மந்தப்பட்டு. ஏன் தனித்தனியாக என்ன விஷயம்? நயினார் ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கமா அப்படிங்கிற கேள்வி தான். ஐபிஎல் மேட்ச்லாம் நடக்குது பார்க்குறீங்கள? அந்த எண்டில் அவர் அடிப்பார், இந்த எண்டில் இவர் அடிப்பார். அதான மேட்ச் வின் பண்ணுறது. அப்புறம் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்தது? இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த தீவிரவாதம் தாக்குதல் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தினாரா? அதிமுக கலந்துக்கினாங்களா? இல்லை. ஏன்? இல்லைப்பா, ஏதோ தெரியாமல் கேட்டேன். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இது தீவிரவாதத்தை எதிர்த்த ஒரு போராட்டம் தானே. அவங்க வெறும் தேர்தல் கூட்டணி, அவ்வளோதான். அதில் தெளிவாக அப்படியா? இல்லை, இதுக்கு முன்னாடி நயினார் அவர்கள்கிட்ட யாரோ கேட்குறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் போராட்டம் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது, இல்லை கூட்டணி கட்சிகளுடன் கலந்து முடிவெடுக்கப்படும் அப்படிலாம் சொன்னார். இதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி அப்ரூவல்லாம் வாங்கினாங்களா தெரில. அப்படியே இருந்தாலும் என்னப்பா, நம்ம கூட்டணி ஒன்றுக்குள்ள ஒன்று குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு போராட்டம் நடத்துறாருன்னும் போது நம்ம போய் கூட கலந்துக்க வேணாமா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு. அவங்க இந்த மே 2026 அதுக்கு மட்டும்தான் பார்வை போல அவங்களுக்கு. அப்போ இந்த போராட்டத்தில் கலந்துக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை தீவிரவாதத்தை அவங்க எதுக்க மாட்டேங்கிறாங்களா? தெரில. சரி விடுங்க, இதுக்கு மேலே கேள்வி கேட்டால் அப்புறம் பாரு இவன் கலாய்க்கிறான் அப்படின்வாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, இது தீவிரவாதத்தை எதிர்த்த போராட்டம். அது கொலை கொள்ளை அதுவும் நடந்துனுக்குது இல்லை? அப்போ அதுக்கு தானே அவர் போராட்டம் பண்ணார். அதுக்கு ஒரு நாள் இதுக்கு ஒரு நாள் இல்லாமல் ஒரே நாளில் பண்ணிட்டு போயிட்டார். இன்னும் அப்போ அந்த எண்டில் அவர் காட்டுன்னு 6 அடிக்கிறாரு, இந்த எண்டில் இவர் 4 அடிக்கிறாரு. சந்தோஷப்பட்டு போங்களேன். இதில் ஏன் உருவை கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா? இப்படிலாம் நீங்கள் குழப்பம் பார்க்குறீங்க. 2 முனையிலும் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்கப்பா.
அப்படின்னு அப்படியே கை தட்டிட்டு போவீங்களா ஒரு ரசிகரா? அதை விட்டுட்டு என்ன சார் தனித்தனியாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஏங்க 2 பேரும் ஒரே இடத்துல நின்றுக்கின்னு இருங்க, இவர் வந்து தீவிரவாதத்துக்கு எதிரா, இவர் வந்து சட்டம் ஒழுங்குக்கு எதிரா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால தான் வேற இடத்துல நிறுத்திக்கிறாரு. கட்சி தானே வளருது. பாஜகவுக்கு ஆதரவாக தானே அவர், பாஜக தொண்டராக தானே அவர் போராட்டத்தை நடத்திக்கிறாரு. அப்போ அந்த கட்சிக்கு தானே பேர். உங்களுக்கு அங்கே வைத்தறிச்சல், கட்சி வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை புரியல. அதாவது அதிமுக முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க அதிமுக கலந்துக்கலன்னு கேட்டீங்க. முன்னாடி வர கேள்வி என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணியா அப்படிங்கிறது தான் எல்லா பிரஸ் மீட்லயும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவரும் வந்து இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எடப்பாடி அவர்கள். இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து அதாவது நீங்க ஒன்னா கூடி முடிவெடுக்கலையா, அதாவது அதிருப்தியா இருக்கு அவங்க கட்சியினருக்குள்ளேயே, உங்க கட்சியினருக்கே பிடிக்கலையா அப்படின்லாம் கேட்கும்போது இவர் இல்லைங்க மகிழ்ச்சியான கூட்டணி அப்படின்னு எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்றாரு. என்ன காரணம்? யார் சொல்றது? எடப்பாடி அவர்கள். இல்லை நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக தான் சேர்ந்துருக்கோம் கூட்டணியில் அப்படின்னு சொல்கிறாரு. கட்சிக்குள்ளே அதிருப்தி இருக்கா? அவ்வளோதான். இல்லை கூட்டணி சேர்ந்து விட்டு இப்போ வந்து ஏங்க எங்கள் கட்சிக்குள்ள யாருக்குமே பிடிக்கலைங்க அப்படின்னு வெளில சொல்ல முடியுமா? இல்லை ஏன் அப்போ அதே கேள்வியாக அதே பதில் திருப்தி இருக்கனால தானே அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரும் இப்போ ஏதோ சொல்லியிருக்காரு போல. அதிருப்தி இருக்கிறதுனால கேட்குறாங்களா இல்லை அதிருப்தி வராதா அப்படின்ற எதிர்பார்ப்பில் நீங்கள் இந்த மாதிரிலாம் நோண்டி நிற்கிறீங்களா? அதுவும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இல்லை ஆமாங்க அன்றைக்கி வேணானோ இன்றைக்கி வேணுங்கிறான். இப்போ நீங்கள் திமுக கிட்ட போய் கேளுங்களேன், ஏங்க நீங்கள் பாஜகவோட சேரல, ஏற்கனவே சேர்ந்துருந்தவங்க தானே, அப்புறம் போய் கேட்க வேண்டியதானே, எனக்கு அன்றைக்கி சேர்ந்துருந்தீங்களே, அந்த குஜராத் கலவரம்னு நீங்கள் பேசுகிறீங்களே, அந்த கலவரம் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க, அப்புறம் ஏன் இப்போ சேர்ந்துக்கூடாது அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா? அங்கே வந்து நீங்கள் அந்த குருவி கட்டும் குண்டுக்குள் எதுவும் பண்ணக்கூடாது. இங்கே அதிமுக பாஜகவில் மட்டும் கலாய்க்கணும் அப்படின்னு நினச்சா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? கரெக்டு, அன்றைக்கி வேணான்னாங்க, இன்றைக்கி சேர்ந்துக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன வந்தது? இப்போ அந்த திருமாவர்கள் எடுத்துக்கோங்க, 2016 எங்கே இருந்தார், வைகோ எங்கே இருந்தார், அப்போ திமுக பற்றி என்னெல்லாம் பேசினாங்க, இன்னைக்கு இல்லையா? 2016 விடுங்க, மதிமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து எவ்வளோலாம் பேசினார் வைகோ அவர்கள். நம்ம உலகநாயகனை விட்டுட்டோம், அந்த ரிமோட் கண்ட்ரோல்லாம் தூக்கி போட்டு வச்சாரு. இன்னைக்கு வந்து அந்த கட்சியே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களே, டிவிக்கே சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த. மானிமாவே இல்லையே அப்படிங்கிறாங்களே. இல்லை மானிமா இல்லைன்னா அது வந்து அவரே பண்ணதுங்க. அவர் என்ன பண்ணி போட்டாரு, கதவு திறந்திருக்கின்றது போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினாருங்க. அது என்ன படம் அது, நான் ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ணுறேன், அந்த குத்து விளக்கு சில்வர் குத்து விளக்கா அதை ஏற்ற வச்சிருங்க அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணோடனே இருக்க வெள்ளி குத்து விளக்கும் காணாமல் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி கதவு திறந்திருக்கின்றது இது ஒரு வழி காமிச்சோடனே தலைவரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டாங்க. இவர் ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்பி பார்க்குறாரு, யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்காதா, அதனால சரி நீங்களாம் எங்கே போனீங்களா? அதே மானிமா அப்படின்றது ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் சென்டர். இப்போ அந்த பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று போடுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் மானிமாவில் போய் சேரணும். அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க, இல்லை கொடுக்காம இருக்கலாம். அங்கே வந்து நீங்கள் ப்ராமினென்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க டிஎம்கேல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உடனே ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. அப்படிதானே இருக்குது. வந்து சீமான் கட்சிக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க, ரெண்டு ஒன்று தானா? சீமானுடைய இன்டர்ன்ஷிப் வேற மாதிரி, இங்க வேற மாதிரி. இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ஒன்று, பட் அங்கே கொடுக்கப்படுகின்ற ட்ரைனிங் அப்படின்றது வேற மாதிரி. அது ஸோ அங்கே போய் அவங்க சேர்ந்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு ராஜீவ்காந்தி அவர்களை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இன்டர்ன்ஷிப் வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ப்ராமினன்ட் போஸ்ட்டு அது மாதிரி நடக்குது. அவர் பார்த்தாரு, நாம் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன்டர்ன்ஷிப் கொடுத்து யார் யாரோ போஸ்டிங் வாங்குறதுக்கு நாமளே போய் வாங்கிடலாமா போஸ்டிங்கு அப்படின்ட்டு தான் ராஜ்யசபா எம்பி போஸ்ட்டுக்காக அவரும் அல்லாடினுங்கிறாரு. எப்போ கொடுப்பாங்களோ தெரியல, கொடுப்பாங்களா அதுவே தெரியல. கொடுத்து விட்டா நம்ம பிரச்சனை ஒழிஞ்சுது, அங்கே டெல்லியில் இருக்கவங்கெல்லாம் மண்டை காஞ்சி போடுவாங்க. முக்கியமாக அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் குழம்பி போயிடுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியும், எல்லாம் லீவ் போட்டு போயிடுவாங்க. அது சரி விடுங்க, அது அவங்க தலையில் வேறு என்ன பண்ணுறது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல. ஏங்க இவர் தமிழில் பேசினதை தமிழனுக்கே புரியாது, அதுக்கே வந்து பல நேரம் நாங்கள் வந்து கோனார் நோட்ஸ் போட்டுக்கிறோம், அண்ணன் இதைத்தான் சொல்லுகிறார் அப்படின்னு. அப்புறம் இவர் தமிழில் பேசினதை இங்கிலீஷில் ஹிந்தியிலலாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அங்கே டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் எப்படி இருக்குன்னா, தூய தமிழில் பேசுறது பிரச்சனையா சார்? தூய தமிழ், அவர் தூய தமிழில் பேசுறது பிரச்சனையா இருக்கா? தூய தமிழா? அது இல்லை பிரச்சனை. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு அவருக்காவது புரியுமா, இதுதான் பிரச்சனையே. உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், நான் ஒன்றும் வந்து மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததெல்லாம் பேச மாட்டேன் நிரஞ்சன். தீவிரவாதம் பயங்கரவாதம் இதுக்கு வந்து அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அதாவது
தீவிரவாதம் அப்படின்னா ஒரு கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்கவங்களாம், எக்ஸ்ட்ரீமிசம்னு சொன்னாரு. பயங்கரவாதம் அப்படின்னா அந்த பயங்கரவாத செயல்கள், இது டமால், அது வந்து பயங்கரவாதம் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. ஆனா ஸ்மிருதி இரானி அவர்கள் கிட்ட பேசும்போது அப்படி சொதப்பி இதையோ ஒன்று சொல்லிட்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க, தீவிரவாதம்னா கொள்கையில் தீவிரமாக இருப்பவர், பயங்கரவாதம்னா தான் டுமால் டமார் டுமீர், ரைட்டா? இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து சொன்னார்ல, இங்க என்ன சொல்லியிருக்கணும்? பயங்கரவாதின்ல சொல்லியிருக்கணும். கோட்ஸே என்ன பண்ணார்? டும். அப்போ அவர் பயங்கரவாதி தானே இவருடைய டெஃபினிஷன் படி. ஏன் தீவிரவாதின்னு சொன்னாரு? இதுக்கு தான் நான் சொன்னேன், அவர் சொன்னது என்னன்னு அவருக்கே புரியாது. அவருக்கே புரியலன்னும் போது இது அடுத்தவன் புரிஞ்சுக்கின்னு, இப்போ அங்கே டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் எப்படி இருக்கும்னா, தமிழ்லேருந்து இங்கிலீஷ், இல்லை வந்து தெலுங்குலேருந்து ஹிந்தி, இப்படி இருக்கும். தமிழ்லேருந்து தமிழுக்கு நாங்கள் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் கிடையாது. ஸோ இவர் பேசிட்டு போகலாமே, வைகோலா இங்கிலீஷ்லாம் பேசிட்டு இருக்காரு, இவர் இங்கிலீஷில் பேசிட்டு போறாரு. ஏங்க அது இதோட குழப்பமா இருக்குங்க. அதுக்கு இன்னொரு ஆளை போடணும். ஆனால் ஒன்று இதில் எனக்கு ஒரு சொல்ல வருது, அவர் பேசினாலே குழப்பம் தான் சொல்ல வரீங்க. அவரே குழப்பமாக தானே இருக்காரு. அப்புறம் தானே அவர் பேசுறது. நான் தெளிவாக இருந்தேன்னா நான் பேசுறது தெளிவாக இருக்குங்க, நான் குழப்பமாக இருக்கேன்னா நான் பேசுறது குழப்பமாக இருக்கும், அவ்வளோதான். அவரும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி இப்படி குழப்பியாக பேசினாலே அவங்க ஒரு அறிவுஜீவி அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில அல்லக்கைகள்லாம் வந்து ஜிங்சாக் போட்டுனுக்குது. அதனால அவரும் அறிவுஜீவி நம்மளை ஏமாத்தின்னுக்கிறாரு, இவ்வளோதான், விட்டு தள்ளுங்க. ஓகே, இப்போ ஒத்த கருத்துக்கள் உள்ள கட்சிகள், அதாவது டிஎம்கே எதிர்ப்பு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம கட்சியில் சேர்த்திக்கலாம், நம்ம கூட்டணி சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய கணக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற வகையில் இப்போ சீமான், விஜய் இவங்க 2 பேர்த்த பற்றியும் பெருசாக விமர்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு ஆணையம் வந்திருக்கிறதா தகவல் இருக்குது. அதாவது அவங்களை கட்சிக்குள்ள இழுக்கிறதுக்கான பிளானா வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, நான் அதான் அடிக்கடி சொல்வேன், எதுக்குங்க நீங்கள் பாட்டுக்கு தாவேகா இதோட நிறுத்திக்கிறீங்க, பேசாமல் திமுகவையும் நீங்கள் கூப்பிட்டுக்காங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லை, ஏன் தேவையில்லாமல் இப்போ நாத்தாக்காவை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது சரி, நீங்கள் வந்து எடப்பாடி அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அவருடைய டீம் பார்ட்னர்னு சொன்னாங்க. நம்ம அன்றைக்கே கேட்டோம், எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிக்கிறாரு, இது மாதிரி இந்த சிந்து நதி தண்ணீரை நிறுத்தக்கூடாது, அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன தெரியுமா சொன்னார், அது பாகிஸ்தான் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கும் நாடு அப்படின்றதுனால மோடி வந்து அதை அழிக்க துடிக்கிறார் அப்படின்லாம் பேசியிருந்தார். இவரை சேர்த்துக்க போகிறீங்களா நீங்கள்? அவர் இன்கன்சிஸ்டன்ட்ங்க, எப்போ ஒன்றா எதை ஒன்றா பேசுவார். அவரை யாரோடையும் கூட்டணி சேர்க்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, அவரை கூட்டணி சேர்ந்த கூட்டணி நாசமாக போயிடும். சீமான் ஆமாம், அவர் தனியாக, அவர் கடைசி வரைக்கும் தனியாக தான் இருப்பார். அது தனி ட்ராக்கில் அவர் அரசியல், அது திரள் நிதி அப்படின்னு அவர் பாட்டுக்கு திரண்டு நிற்கிறாருங்க. அவர் மற்றவங்களோட சேரலாம் நடக்காத காரியம். அடுத்தது தாவேகா அப்படின்னா எப்படி, தாவேகா வந்து என்ன ஒரு 20 சீட்டு கொடுங்க அப்படின்னா ஒத்துப்பாங்களா? அவங்க எவ்வளோ, 70 20 ஒத்துப்பாங்களா? எனக்கு சொல்லுங்களேன். அதிமுக ஒத்துக்குமான்னு கேட்குறீங்களா? இல்லை, விஜய் கட்சியில் ஒத்துப்பாங்களா 20 சீட்டு? அவங்க 90 70 அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. சரி 75, ஓகேவா, 75 கொடுத்துட்டா மீதி எத்தனை சீட்டு இருக்கும்? அதில் பாஜகவுக்கு எத்தனை கொடுப்பாங்க? பாமக எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை அவங்க வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? இதை மன்சூர் அடிங்க, அதுக்குள்ள கட்சி பாஜகவுக்கு எவ்வளோ தருவான்னு ஒரு கேள்விக்குறி இன்னும் போயிட்டு இருக்குல்ல. அதை தான் நான் கேட்குறேன். என்ன பாஜகவுக்கு என்ன இந்த வந்து 20 சீட்டு போதுமா? இதுக்கு தான் ஆசைப்பட்டாயா பாரகுமாரா அப்படின்னு படம் எடுத்த மாதிரி தான். இல்லை சார், ஒரு 40 கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, 40 கேட்டாலுமே இவங்க பாஜக சார்பாக 40 சீட்டு கேட்குறாங்க அப்படின்னாலுமே இவங்க தரதுக்கான சூழல் இவங்க இருக்காங்களா, தருவாங்களா? அது கேள்விக்குறி தானே. அப்புறம் ஏன் அங்கே போகிறீங்க? எனக்கு புரியல. மறுபடியும் பேரம் பேசி 20 போதும், 25 வச்சுக்கோங்க அப்படின்னாங்கன்னா சரி 10 கொடுத்தா கூட வாங்கிப்பாங்கப்பா. ஏன்னா அவங்களாம் தியாகி ஆகிட்டாங்க. அப்போ திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், எங்களுக்கு நீங்கள் சீட்டே கொடுக்காட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? டாமினேட்டிங் வந்து அதிமுக தான் இருக்கு. அப்போ இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறது 20 கொடுப்பாங்களா, 40 கேட்கணும், 50 கேட்கணும். அதை கேட்டு வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ தியாகின்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் தியாகி பென்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு சேரணும்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதுதான் ஒரே நோக்கம், அதுக்காக எல்லாரும் சேரணும் அப்படின்னு. சரி ரைட்டு, அதுக்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸையும் செய்ய தயார். சரி ரைட்டு, அப்போ 10 சீட்டு கொடுத்தாலும் ஒத்துப்பீங்களா? அது காம்ப்ரமைஸ் கிடையாதா? ஏன்னா இப்போ அங்கேயே சில பேர் என்ன சொல்லி நிற்கிறாங்க, நாங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டாமா, எம்பி ஆக வேண்டாமா, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது. அப்போ வந்து காம்ப்ரமைஸு, ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னது பொய்யா கோபால்? யாரோ சில பேர் எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக நீங்கள் சேர்ந்தீங்களா கோபால்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரதானே செய்யும். இப்படிலாம் கேள்வி கேட்டேன்னா அப்புறம் நமக்கு ஒரு பட்ட பெயர் கொடுப்பாங்க.
இதை நீ ஆமான்னு சொன்னீங்கன்னா உனக்கும் அந்த பட்ட பேர் கொடுப்பாங்க. சரி விட்டு தள்ளு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா 40 சீட்டு சமீபத்தில் யாரோ சொன்னாங்களே இரட்டை இலக்கத்தில் போவாங்க, கணிசமான எண்ணிக்கையில் போவாங்க. இரட்டை இலக்கம்னா அவங்க பாட்டுக்கு 10 அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒரு 30-40 சீட்டாவது கொடுத்தாதான் கௌரவமாக இருக்கும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருத்தரும் ஓட்டு போட வர மாட்டாங்க பாஜக ஆதரவாளர்கள். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் விஜய் கட்சியை கொண்டு வந்து அவர் ஒரு 70, இவங்க ஒரு 40, 110 போக மீதி 124. அதில் வேறு மன்சூர் அலிகான் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஒரு 4 சீட்டு கொடுக்கணும். இப்போ 120 நின்று எப்போ ஜெயிச்சு அப்போது இன்டைரக்டாக கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் தள்ளுறீங்க. ஏன்னா 120 சீட்டில் நின்றீங்கன்னா 117, 118 சீட்டில் ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம். அப்போ ஒரு 90, 98 அப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து மற்ற கட்சிகள் எம்எல்ஏவோட ஆதரவு தேவை, கூட்டணி கட்சிகள். அப்போ வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இந்த டாக்டிக்ஸ் அவருக்கு தெரியாதா? அப்போ அத்தனை சீட்டு கொடுப்பாரு அவரு? வாய்ப்பு இல்லை. அதனால தாவேகா இங்க பண்ற விஷயம்லாம் திமுக சாதகமா இருக்கும்னு ஒரு ஃபீல் வருது சார். பண்ற விஷயம் ஜெயிக்கிறதுக்கான இல்ல, பண்ற விஷயம் மட்டும் இல்ல, பண்ணாத விஷயங்களும் இப்ப திமுகவுக்கு சாதகமாக தான் நடந்துருக்குது. எதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணாத விஷயங்கள் எதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் பண்ணணும். இப்போ 2 மந்திரிகள் ராஜினாமா பண்ணாங்கல்ல, பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ட்டு அதிமுகவில் ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல, ராஜினாமா பண்ண உடனே வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? இது ஊழல் அரசு, சுப்ரீம் கோர்ட் சொல்லி செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விட்டார், ஆக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் சொல்லியிருக்கணுமா வேணாமா? இந்த டயலாக் தெரியலன்னா போன தடவை இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த டயலாக் எத்தனை தடவை கேட்டுக்கிறாங்க, ஆக எடப்பாடியார் பதவி விலக வேண்டும். அட்லீஸ்ட் அதை பார்த்தாது சொல்லணுமா வேணாமா? வாய் திறந்தாங்களா? ஏன் திறக்கல? எனக்கு பதில் சொல்லுங்க தம்பி. நீங்க தானே போராட்டம் பண்ணீங்க பொன்முடி பதவி விலகணும் அப்படின்னு, பதவி விலகிட்டார்ல, அப்ப அதுக்கு வந்து பெருசா ஏதாவது நீங்க பண்ணிருக்க வேணாமா? பல டைம்ல இன்ஆக்டிவாவே இருக்காங்க. பல டைம்ல இல்ல, மொத்தமாவே இன்ஆக்டிவா தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ திடீர்னு ஏதோ சட்டமன்றத்தில் பேசினார் அவ்வளவுதான். மற்றபடி வெளில என்ன பண்றாங்க, பொதுமக்கள் பிரச்சனையில அவங்க என்ன பண்றாங்க? அதிமுக கூட்டணியை விடுங்க, கூட்டணிக்கு முன்னாடியே பரந்தூர் விஷயத்துக்கு பறந்து போனாரா விஜய் அவர்கள்? உங்களுக்காக நான் நிற்கிறேன், கோர்ட்டுக்கு போயிட்டு சட்ட போராட்டம் நடத்துவோம், பரந்தூரில் தேவையில்லைன்னு சொன்னாரா? எடப்பாடியார் என்ன சொன்னார்? என்னங்க சும்மா இருக்கீங்க? என்ன சொன்னார்? நான் உங்களை கேட்குறேன். பரந்தூர்ல விமான நிலையம் வேணுமா வேணாமா? வேணும்னா என்ன சொல்லியிருக்கணும்? இது பாருங்க, இது வந்து டெவலப்மெண்ட் அப்படின் போது இது தேவை. ஏதோ நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சேலம் சென்னை 8 வழி பாதை அப்படின்னா இவங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அதை முடக்கி போட்டு இப்போ வந்து அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள மாட்டோம். எங்களுக்கு வந்து மாநிலம் முன்னேறணும், அதுதான் முக்கியம். அதனால எந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியும் நாங்கள் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சினால தடுத்து நிறுத்த மாட்டோம். உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் நல்ல விதத்தில் கிடைக்க செய்கிறோம். உங்களுக்கு வந்து காம்பன்சேஷனோடு இல்லாமல் வேற இடத்துல நல்ல விளைநிலங்கள் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். அப்படியாவது சொல்லியிருக்கணும்ல, அதுவுமே செய்யல. அதுதான் சொன்னேன், பண்ணாத விஷயங்களும் திமுகவுக்கு சாதனையாக இருக்கின்றது அப்படின்னு. ஏன்னா பரந்தூர்ல இருக்கவங்க ஒன்னா இப்போ உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா ஏர்போர்ட் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மனசுல என்ன ஒரு இம்ப்ரெஷன் வரும் பாத்தீங்களாப்பா? இவங்க வந்தோடனே கட்ட 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 டெவலப்மெண்ட் நடக்குதுப்பா, ஓசூர்ல ஏர்போர்ட்ன்றாங்க, அங்க யாரையோ கூப்பிட்டு பேசுறாங்கன்றாங்க, என்ன மாதிரி பண்ணிருக்கிறாங்க பாரு, இப்படிதானே இம்ப்ரெஷன் வருது. நீங்க என்ன பண்ணீங்க? பண்ணல. அதைத்தான் நான் சொன்னேன், பண்ணாத காரியங்களும் திமுகவுக்கு சாதகமாகின்றது அப்படி. ஓகே, இவர் ஒரு பக்கம் இன்ஆக்டிவா போயிட்டு இருக்கும்போது பாஜக ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்துட்டு போட்டுமே, கூட்டணி நாய்ப்போச்சு இல்ல. அப்புறம் யாராவது ஒத்துராது அடிக்கணுங்க. இந்த பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல இந்த பக்கம் இருக்காருன்னா யாராவது ஒத்துராது அடிக்கணும். 2 பேருமே அடிக்காம இருக்கிறதுக்கு. இந்த எதுக்கு சொல்றேன்னா, இப்போ சமீபத்தில் விஜய் கட்சியில இருந்து ஒரு இளைஞர் அணியில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க விலகிட்டாங்க. ஒரு பெண் வந்து விலகிருக்காங்க, கட்சியில் பொறுப்பு தரல அப்படின்னு வந்து கோச்சிட்டு விலகி போயிட்டாங்க. இவ்வளோ வருஷமா இருக்கேன் தரல அப்படின்லாம் போயிட்டாங்க. இவ்வளோ வருஷமா கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் ரசிகரா இவ்வளோ வருஷமா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. கரெக்ட். அது யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, பார்த்தேன். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து விஜய் ரசிகர். விஜய் ரசிகரா? அவங்க தாத்தால எம்கே தியாகராஜ பாகவதர் ரசிகராக தானே இருக்க முடியும், எப்படி விஜய் ரசிகராக இருக்க முடியும்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஒருவேளை நீங்களும் வந்து ஒரு 90s கிட்ஸ்னால ஏதாவது புரியுமோன்னு நினச்சேன். சரி, சொல்லுங்க. ரசிகராக இருந்தேன், பதவி தரல, தொண்டனாக இருந்த பதவி தரலன்னு விலகி இருக்காங்க. வானதி அவர்கள் சொன்னது என்னன்னா, பாஜகவுக்கு வாங்க, பாஜகவுக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இங்கே பதவி தரோம், அதாவது அதுதான் ஆக்டிவா இருக்காங்கன்னு சொன்னாங்க. இது ஆக்டிவா? ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஏசிலாம் வந்து நிறைய இருக்குது,
ரூபா கட்டினா போதும் இஎம்ஐல தரேன்னு சொல்றாங்க. நீங்க எங்கேயாவது கடை வாசல்ல போயிட்டு இப்படியே நீங்க போர்டை பார்த்தீங்கன்னா கபால்னு உங்களை உள்ள இழுத்து உங்க தலையில ஒரு ஏசியா கையில கொடுத்து ரூபா மட்டும் கொடுங்க போதும், அல்ல நாங்க கூட பாக்கெட்ல இருந்து போட்டுக்கிறோம், அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுங்க திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து எங்க அப்பா பாருங்க எனக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு யாராவது வெளில வந்து அழுதாங்கன்னா வாங்க வாங்க பாஜகவுக்கு வாங்க. நிறைய பொறுப்புகள் பதவிகள் இருக்கும். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ வந்து அவங்க கட்சியிலிருந்து விலகுகிறேன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கட்சியில என்னவா இருந்தாங்க? தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு தெரியுமா? அவங்கள தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் தெரியுமா? தெரியாது இல்ல. இப்போ அவங்க விலகுகிறேன்னு சொன்ன உடனே தானே எல்லாருக்கும் தெரியுது. இப்போ என்ன அவங்க விலகி வந்துட்டதுனால அப்படியே தாவேகா டமால்னு உடஞ்சிட்டுதா? இனிமேல் நாளைக்கு யாருமே தாவேகாவுக்கு பின்னாடி போகிறது கிடையாது, தாவேகாவுக்கு ஓட்டு போடுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி தாடி பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கே பதவி தெரியலன்னு சொல்லிக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்கு. சரி, தாடி பாலாஜி வெளில போயிட்டார் அப்படின்னா தாவேகா அப்படியே தெரியாமல் குலைந்து விட்டதுன்னு அர்த்தமா? ஒரு எக்ஸாம்பிள், அவருக்கும் தெரியல. நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இல்ல வந்து ஜஸ்ட் சாம்பிள்னு சொல்லுங்க, எதை ஒண்ணா சொல்லுங்க. அதை பாருங்க, தாவேகால விஜய்னா விஜய் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருக்காகத்தான் அங்க செல்வாக்கு வாக்குகள் உழப்போதே தவிர நீங்களும் நானும் போயிட்டு நான் இத்தனை வருஷமா ரசிகராக இருக்கேன், நான் வந்து சில்லறையை செதற விட்டுக்கிறேன், எனக்கு பதவி கொடுக்கலன்னா உன்ன மாதிரி லட்சக்கணக்கான ரசிகர் இருக்கேன், எத்தனை பேருக்கு பதவி கொடுக்க முடியும்? அப்படி தானே கேட்பாங்க. அவ்வளோதான். ரசிகராக இருந்தீங்களா, ரைட்டு, சந்தோஷம், கை தட்டினீங்களா, ரைட்டு, எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தீங்களா, பார்த்துட்டு போங்க. இப்போ கட்சிக்கு வந்துக்கிறீங்களா, வாங்க, ஓட்டு போடுறீங்களா, அந்த இடத்துக்கு புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் இருக்க சரிதானே? அப்படியே அவர் மேலே விமர்சனம் இருக்கிறாங்க, எப்படி ரசிகனா வந்து பொதுச் செயலாளர் ஆகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது சரிதானே? நான் அவரை மாதிரி யாருமே கேட்கலையே. அவர் யாருக்கு ஒன்றாலும் பதவி கொடுக்கலாம், யாரை ஒன்றா பதவியிலேருந்து தூக்கலாம். அது வந்து இந்த ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அங்கே விஜய் மட்டும்தான் அங்கே கட்சி, ரைட்டா? நாளைக்கு வந்து புஷி ஆனந்தோ இல்லை ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை வேற தாடி பாலாஜியோ போயிட்டு நான் யார் தெரியுமா? இப்போ திமுக இத்தனை வருடங்களா 75 வருடங்களாக இருக்கின்ற ஒரு கட்சி, அங்கே மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. சரியா? அதனால தான் மாவட்ட செயலாளர்கள் கட்சி ஆட்சியில் இல்லாட்டா கூட பவர்ஃபுல் போஸ்ட்டுங்க. மந்திரி பதவி போனால் கூட போட்டோம், மாசே பதவி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கட்சி பதவி. இங்கே அந்த மாதிரி யார் இருக்கா? இப்போ நாளைக்கே புஷி ஆனதை நீங்கள் கட்சி வேணாங்க, நீங்கள் அப்படி போய் உக்காருங்க, வேற உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறேன், கட்சியில் வேணாம் அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ண முடியும் அவரால்? யாராலையும் ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா அங்கே விஜய் அப்படின்றது தான் ஒரே ஒரு ஒற்றை முகம். அதனால இது வந்து இன்னொரு பெரிய இஷ்யூ மாதிரி, இதை ஒன்று இவங்க நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏங்க இப்படியாங்க இருக்குது பாஜக நிலைமை, யாராவது எங்கேயாவது சண்டை போட்டிங்கன்னா உன்னே எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னா ஏங்க இந்த மாதிரி நீங்களே உங்கள் கட்சியை டேமேஜ் பண்ணி நிற்கிறீங்க. அவங்க கேட்டாங்களா நான் உங்கள் கட்சிக்கு வரேன், இல்லை வேற எங்கேயாவது பண்ணணும்னு கேட்டாங்களா? அங்கே ஏதோ சண்டை ஆயிடுச்சுன்னு வாங்க வாங்க அப்படின்னா அதான் நிறைய பொறுப்புகள் வச்சிருக்காங்களா தரக்கு? நிரஞ்சன் சிம்பிளான ஒன்று சொல்லிட்டேன். இப்போ ஒரு சேனல்ல வந்து யாரோ ஒருத்தர் சண்டை போட்டாங்க. இப்போ என்னைய வச்சுக்கோ, என் சேனல்ல என்னோடய நான் சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, நீ உடனே உட்காந்து வாங்க வாங்க என் சேனலுக்கு வாங்க, நீயோ இல்லை வேற சேனல் இருக்கோ கூப்பிட்டாங்கன்னா இப்போ பார்க்குறவங்க யாரை வந்து தமாஷா பார்ப்பாங்க? கூப்பிட்றவனை தானே பார்ப்பாங்க. என்னையா அது எவனோ ஒருத்தாங்க சண்டை போட்டுனானா உன்னைங்க வா வான்னு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்றாங்களே, இப்படி ஆயிடுச்சு நிலைமை, கேட்பாங்களா மாட்டாங்களா? அதைத்தான் நான் கேட்குறேங்க. அவங்கள்ட்ட வந்து இவ்வளோதான் அவங்களுடைய ஸ்டஃப்பாக கூப்பிட்ற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதான் ஏன் இப்படி ஆயிடுச்சு உங்க கட்சி, இப்படி வந்து மற்ற கட்சியில சண்டை போட்டனாலும், அதுவும் ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட ஆகல இந்த கட்சி, அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, அவங்களுக்கு என்ன வந்து செல்வாக்கு இருக்கின்றது, இல்லை என்ன மக்கள் ஆதரவு இருக்கின்றது, சோசியல் மீடியாவில் வந்து எனக்கு லைக் வருது, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. ஏன்னா இந்த ஒரு சில படங்களுக்கு வந்து இத்தனை மில்லியன் வியூஸ் அப்படின்னா அதையே வந்து பாட்டு வச்சு ஓட்டினாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆர்மி வச்சுக்கின்னு வார் ரூம் வச்சுக்கின்னு அந்த பாட்டையே திருப்பி 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 போட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வியூஸ். அப்படி இருக்குச்சு அவங்களுக்கு வாங்கோ எங்கள் கட்சிக்கு வாங்க எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னா எங்கள் கட்சியில் ஆளே இல்லை, நீங்கள்லாம் வந்து தான் வந்து இந்த கட்சியை தூக்கி நிறுத்தணுன்ற மாதிரி இருக்குல்ல. அதைத்தான் நான் கேட்டேன், இது தேவையா அப்படின்னு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் கேட்டது சரி அப்படின்னு புரியும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது என்னதான் வந்து பட்டப்பேர் கொடுப்பீங்க கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின எனக்கு கவலையே கிடையாது. ஓகே சார், உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.